இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 114ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். தேவன் எந்த சூழ்நிலையையும் மாற்ற முடியும், எந்த இடத்தையும் மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனம் நல்ல ஆதாரமா இருக்கு. இப்ப நீங்க நான் உட்கார்ந்துருக்கிறத பாக்குறீங்க. நான் வழக்கமா பூமியின் மேற்பரப்புல உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு இடத்துல உட்காரல. பல அடி ஆழம் ஒரு கல் குவாரிக்காக தோண்டப்பட்ட ஒரு இடத்துல நான் உட்கார்ந்துருக்கேன். சுற்றிலும் நீங்க கற்பாறைகளை நீங்க பார்க்கலாம். எனக்கு பின்பாக அந்த கற்பாறை இருக்கிற அந்த இடத்துக்குள்ள ஒரு தண்ணீர் தடாகத்தை நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் பூமிக்கு அடியில் ஆண்டவர் பாருங்க, அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான அமைப்பு. மனிதர்கள் தங்களுடைய உபயோகத்திற்காக தாங்கள் பயன்படுத்த போகிற பொருட்கள் இந்த பூமியிலிருந்து எடுப்பதற்காக இன்னைக்கு மனிதர்களால இந்த குவாரி தோண்டப்பட்டு இருந்தாலும், இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு இடத்தெல்லாம் பார்க்கிற மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும், கர்த்தர் இதை மாற்றுகிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு வேதத்துல. அவர் கன்மலைய தண்ணீர் தடாகமா. இப்ப நாங்க இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சில பாறைகளில் இருந்து அந்த வாட்டர் ஃப்ளோ லீக் ஆயிட்டே இருக்கு, தண்ணி அப்படியே வந்துட்டே இருக்கு. ஆச்சரியம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக கற்பாறையிலிருந்து அவர் தண்ணீரை வரவழைத்தார் என்பது எவ்வளவு உண்மை பாருங்க. அது எப்படி பாறையிலிருந்து தண்ணி வரும் அப்படின்னா, நீங்க இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது உண்மைதான், அதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத உங்களால புரிந்து கொள்ள முடியும். இந்த கற்பாறைகள் இருக்கிற இடத்துக்குள்ள ஒரு தண்ணீர் தடாகமா, தண்ணீர் இருப்பதற்கான ஒரு தேங்கி நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இதெல்லாம் இருக்கு. தேவ பிள்ளைகளை, இதெல்லாம் எதை நமக்கு காண்பிக்கிறது? கடினமான சூழ்நிலைகள், மாற்றப்படுவதற்கு வாய்ப்புகளே இல்லாத நிலைகள் என்று உங்க வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. இயேசு இன்னைக்கு அப்படி நீங்க எதிலெல்லாம் கடினத்தன்மையை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடிக்கு, நன்மைகளை காண முடியாதபடிக்கு, மாற்றங்கள் ஏற்படாதபடிக்கு, குடும்பத்திலும் வேலையிலும் மற்றும் உங்களுடைய வாழ்வின் எந்த பகுதியிலும் நீங்கள் கஷ்டப்பட்டு வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அதெல்லாம் ஆச்சரியங்களை ஆண்டவரால் உண்டாக்க முடியும். அற்புதங்களை ஆண்டவரால் செய்ய முடியும். அதிசயங்களை நீங்கள் காண்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவ முடியும். கண்டிப்பா கடினங்கள் விலகப் போகிறது, மாற்றங்கள் வரப்போகிறது. உங்க புத்தி கெட்டாத சூழ்நிலைகளிலே மாற்றங்களை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். நீங்க நினைச்சு பார்ப்பீங்க, என் வாழ்க்கையில் இதெல்லாம் எப்படி மாறுச்சு, என் குடும்பத்துல இது எப்படி அனுகூலமாயிற்று, என் வேலையில இது எப்படி சாத்தியமாயிற்று, என்னுடைய தனிப்பட்ட காரியத்துல தொடர்ச்சியாக இருந்த கடினம் எப்படி நீங்கியது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தின்படி கன்மலைய தண்ணீர் தடாகமாக, கற்பாறைகளிலே நீரூற்றுகளை உண்டாக்குகிற கர்த்தர் தான் இதை செய்தார் என்று நீங்கள் சொல்ல போறீங்க. கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனே, இன்றைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உம்முடைய அற்புத வல்லமை வெளிப்படுவதா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.